அடுத்து என்ன கேட்குறாருன்னா, இது முகமது நியாஸ் இலங்கை கேட்குறாரு, இந்த 2 ஹதீஸுகளில் எது சரியானது? 2 ஹதீஸ் அனுப்பியிருக்காரு அரபிலேயே. அந்த 2 ஹதீஸை அனுப்பிட்டு இந்த 2 ஹதீஸில் சரியான ஹதீஸ் என்னன்னு கேட்குறாரு. 2 ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது கையை கொண்டு கீழே வைக்கணும்ல, கையை வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டுக்காலை வைப்பார்கள். சைதாவுக்கு போகும்போது தரையில் வைக்க வேண்டிய உறுப்பு 2 இருக்கிறது. கையும் தரையில் வைக்கணும், முழங்கால்னு சொல்கிறோம்ல முட்டுக்கால், அதுவும் தரையில் வைக்கணும். எதை வைக்கிறது? கையை ஊண்டிட்டு அப்புறம் முழங்காலை வைக்கிறதா, அல்ல முழங்காலை வைத்து விட்டு அப்புறம் போய் கையை ஊண்டுவதா? இது அந்த சைதா செய்கிற மெத்தடில் உள்ள ஒரு விஷயம். இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முதல்ல அவர் காட்டியிருக்கிற ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வார்களே ஆனால் முதல்ல முட்டுக்காலை வைப்பார்கள், 2வது தான் கையை வைப்பார்கள். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அவர் காட்டின ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பற்றி வருது. இந்த ஹதீஸ் எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வாயினால் சொன்னது எப்படி வருதுன்னா, இதா சஜதா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சஜிதா செய்யும் பொழுது ஃபலா எபுருக்கு கமா எபுருக்குல் பாயிர், ஒட்டகம் அமர்வது போல் அமர்ந்து விட வேண்டாம். ஒல் எலவு எதைகி கபல ருக்கிபத்தைகி, முழங்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கையை வச்சுருங்க. அதுக்கு நேரம் மாற்றோம். முதல்ல கையை வச்சுட்டு அப்புறமேல என்ன செய்யணும், போகும்போதே கையை வச்சிடணும், அப்புறம் தான் முட்டுக்காலை வைக்கணும். அப்போ முதல்ல கை அப்புறம் முட்டுக்கால். இந்த ஹதீஸு. அந்த ஹதீஸ் முதல்ல முட்டுக்கால் அப்புறமேல கை, அது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது, இது கட்டளைன்னு வருது. இந்த 2 மாற்றமான முறை தானே. முதல்ல கையை வச்சிங்கன்னா முதல்ல முட்டுக்கால் வைக்கலன்னு ஆகுது, முதல்ல முட்டுக்காலை வச்சுக்கிட்டீங்கன்னா கையை வைக்கலன்னு ஆகுது. அப்போ இதை செஞ்சால் அதை மறுக்கிறோம், அதை செஞ்சால் இதை மறுக்கிறோம். 2ல் என்ன செய்கிறது கேட்குறாரு. அதில் அந்த முதல் சொன்ன ஹதீஸ் இருக்கு இல்லையா, அது அபூதாவுதில், திருமதியில், நசையிலாம் இருக்குது. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அறிவிப்பாளரில் கோளாறு இருக்கிறது. எந்த அறிவிப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைக்க முந்தி முட்டுக்காலை வைப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு முட்டுக்காலை வச்சுட்டு அப்புறம் தான் கையை ஊண்டுவாங்கன்னு வருதில்ல. அந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் அது பலவீனமானது என்று அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. உதாரணமாக தாரகுத்னி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதை ஷரீக் என்பவர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாரு. இவர் ஷரீக்கை பொறுத்த வரைக்கும் தனித்து அவர் மட்டும் அறிவித்தாரையானால் அது ஏற்கத்தக்கது இல்லை. லைசபில் கவி ஃபீமா தஃபர்ரத பிஹி, இவர் மட்டும் தனித்து அறிவித்த ஹதீஸாக இருந்தால் அதை ஏற்றுக்கிற முடியாது. கொஞ்சம் கோளாறான ஆள், இவர் மாதிரி இன்னொரு ஆள் அறிவிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி துணைக்கு ஏற்றுக்குருவாங்க. இவர் தான் மட்டும்தான் அறிவிச்சாருன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பையக்கும் அதே கருத்தில் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ முஸ்லீமில் இவர் அறிவித்த ஹதீஸ் வந்தாலும் சைடு சப்போர்ட்டர் தான் வந்திருக்கு. இவர் அறிவித்து இன்னொரு அறிவித்திருப்பார். அப்படிப்பட்ட ஹதீஸ் மட்டும்தான் முஸ்லீமில் வந்திருக்குது. முஸ்லீமில் அறிவிப்பாளர் தான். ஆனாலும் இவர் ஒரு செய்தி அறிவித்தார்னா, யார் அறிவிக்காத இவர் மட்டும் அறிவித்தார்னு வைங்க, அந்த செய்தியை தனியாதிக்கு வச்சுருவாங்க. முதல்ல கையை வச்சு முட்டுக்காலை வச்சுட்டு கையை வைக்கணும் என்று வேறு எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. அதில் இவர் தான் வர்றார், இந்த ஷரீக் என்பவர் தான் அறிவிக்கிறார். அப்போ இவர் மாத்திரம் அறிவித்தார் என்று சொன்னால் இவர்கிட்ட கொஞ்சம் கோளாறு உள்ள ஒரு ஆள், அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ற ஒரு விமர்சனம். அபூதாவுதுலையும் இவர் தான் வர்றாரு, திருமதிலையும் இவர் தான் இருக்கிறாரு, நசையிலையும் இவர் தான் இருக்கிறாரு. அறிவிப்பாளர் வரிசையில் அது கோளாறு உள்ள ஹதீஸாக போயிடுது. எது? முதல்ல முட்டுக்கால் வைக்கணும் அப்புறமேல் கையை வைக்கணும் என்பது பலவீனமான ஹதீஸ். அதே நேரத்தில் இந்த ஹதீஸ் இருக்குல்ல, ஒட்டகம் வைக்கிறது உட்கார்றது கூட உட்காராதீங்க, முதல்ல கையை வைங்க அப்புறமேல் முட்டுக்காலை வைங்கன்னு சொல்லக்கூடிய ஹதீஸு அபூதாவுதுலையும் நசையிலையும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்லாம் ரொம்ப டாப்பான ஒரு குறையும் சொல்ல முடியாத ஆட்களாக இருக்கிறாங்க. ஒன்று அறிவிப்பாளரில் குறை உள்ளது, இன்னொன்றில் அறிவிப்பாளரில் குறை இல்லாது. நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு? அறிவிப்பாளரில் குறை இல்லாததான் எடுக்கணும், குறை உள்ளதை எடுக்கக்கூடாது. அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல முட்டுக்காலை வைக்கும் போது கையை வச்சுக்கணும். சஜிதாவுக்கு போகும்பொழுது ருக்குழுந்து இப்படி கையை வச்சுவிட்டு அப்புறமேல் முட்டுக்காலை வச்சு அப்புறம் என்ன செய்யணும், தலையை 3ஆவதாக வைக்கணும். இதுதான் சஜிதாவுக்கு உறுப்புகளை கொண்டு போகிற ஒரு முறை. இந்த ஹதீஸில் இந்த சட்டம் எடுத்துருவோம். ஆனால் இதில் ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டால், முதல்ல முட்டுக்காலுக்கு கையை வைங்கன்னு மட்டும் இருந்தால் குழப்பம் வராது.
அதில் இந்த ஒட்டகத்தை உதாரணம் காட்டுறாங்க பாருங்க. அதை வரும்போது ரெண்டுக்கு மோதலாக இருக்குது. எப்படி வருது? உங்களில் யாராவது சைதா செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒட்டகம் காலை வைக்கிற மாதிரி கையை வைக்கிற மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு வந்தால் ஒட்டகம் எந்த மாதிரி வைக்கி? ரசூல்லா ஒரு உதாரணம் காட்டுறாங்கல்ல, ஒட்டகம் வைக்கிறது போல் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல அது கையை வைக்காமல் முட்டுக்காலை முதல்ல கையை வைக்கும். அது கையில இது இந்த முன்காலை முதல்ல மடக்கிறது எதை மடக்கும்? ஒட்டகம் உட்காரும் போது முன்காலை கையின்னு வச்சுக்கிறோங்க, பின்காலை கால்னு வச்சுக்கிறோம். இது அப்படி தான் அமைப்பு இருக்குது. நம்ம அமைப்பு இப்படி நம்ம ஒட்டகம் மாதிரி உட்கார்ந்தோம்னு சொன்னால் இதான் கை, இது கால். அப்படி வைக்கும்போது இதை கை கால்னு வந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ அந்த ஹதீஸில் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒட்டகம் மாதிரி செஞ்சுவிடாத, முதல்ல கையை வைக்கணும், அப்புறம் தான் முட்டுக்கால் வைக்கணும்ட்டாங்க. இப்போ ஒட்டகம் என்ன செய்யும்னு கேட்டால், எப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படி தான் ஒட்டகமே செய்யுது. ஒட்டகம் என்ன செய்யுது? இப்போ படுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்தல்னா உட்கார தான் படுக்கிறதுக்கு, படுக்கிறதுன்னு ஒரு கிடையாது. ஒட்டகங்கள் மிருகங்கள்லாம் என்ன செய்யும்? படுக்கும். ஒட்டகம்னா எல்லா மிருகமும் அப்படித்தான். என்ன செய்யும்னு கேட்டால், முதல்ல முன்கால் இப்படி மடக்கும், மடக்கிட்டு அப்புறமேல் பின்கால் என்ன செய்யும்? அதை பின்கால் அப்புறமேல் மடக்கும், அப்புறமேல் உட்காரும். இப்படி ஒரு மெத்தடு தான் ஒட்டகத்தில் இருக்கிறது. அப்போ ஒட்டகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், முதல்ல கையை மடக்குகிறது, அப்புறமேலு தான் காலை மடக்குது. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் முதல்ல கையை மடக்குறது ஒட்டகத்தின் வேலைன்னு சொன்னால் அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் செய்ய சொல்கிறாங்க, நீ அப்படி செய்யாத. அப்போ அந்த ஒட்டகம் உதாரணம் காட்டுது முதல்ல கையை வைக்காதேண்டு, வாசகம் காட்டுது முதல்ல கையை வைக்கிண்டு. நல்லா ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்கல்ல, ஒட்டகத்தை போல் வைக்காதேன்னு சொன்னால் ஒட்டகம் கையை தானே முதல் வைக்குது, கைனா முன்காலை தானே மடக்குது. அப்போ முன்காலது மடக்கிற மாதிரி நீ செஞ்சிடாத, வேறு என்ன செய்யணும்? முதல்ல கையை வை, அப்புறம் முட்டுக்கால் வை அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா, அறிஞர்கள்லாம் இது அறிவிப்பாளர் கரெக்டு தான், ஆனாலும் இதனுடைய முன்பகுதி பின்பகுதிக்கு மாற்றமாக இருக்குது. இந்த ஒரு ஹதீஸிலேயே இது ஒன்றை சொல்லுது, அது ஒன்று சொல்லுது. ஒட்டகம் போல் இருக்காதேங்கிறாங்க, ஒட்டகம் இப்படி தான் இருக்குது, முதல்ல கையை வச்சுவிட்டு அப்புறம் தான் காலை வைக்குது. அப்போ ஒட்டகம் முதல்ல கையை வைத்து விட்டு கையை மடித்து விட்டு, ஒட்டகமும் மாடு ஏதோ மாடை கூட படுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் எப்படி படுக்குதுன்னு சொல்லி. ஒட்டகமோ மாடை எந்த ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, 4 கால் பிராணி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு முன்கால் மடக்கும், முன்காலை மடக்கிட்டு அதுக்கப்புறம் பின்காலை மடக்கும். அப்போ முதல்ல வைக்கிறது எது? முன்கால்னா கை, முன்கால்னா என்னது? கை. ஒட்டகம் முதல்ல கையை வைக்குது, பிந்தி காலை வைக்குது. அதுக்கு மாற்றமாக செய்கிறத என்ன செய்யணும்? முதல்ல நீ முட்டுக்காலை வை, அப்புறமேட்டு கையை வைன்னு சொல்லணும். ஒட்டகம் போல் செய்யாதே என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, எதை கபில ருக்குபத்தைகி, முட்டுக்காலுக்கு முன்னாடி கையை வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இந்த ஹதீஸை அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் மீனிங்கில் எங்களுக்கு குழப்பம் வருது. இதை செஞ்சோம்னா ஒட்டகம் மாதிரி போயிடுது, ஒட்டகம் மாதிரி போகக்கூடாதுன்னு செஞ்சோம்னா இது முரணாக வந்துடுது. இது ரெண்டையும் ஒருத்தன் செயல்படுத்த முடியாது. அதாவது ஒட்டகம் மாதிரி இருக்காத இப்படி இருன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறு விஷயத்தை சொல்லலையே. எதை செய்யுன்னு சொல்கிறீங்களோ அதுதான் ஒட்டகம் செய்யுது, அது மாதிரி செய்யாதுங்கிறீங்க. அப்போ இதில் குழப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறோன்னு போகிறாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. இது ஹதீஸ் இதுதான் சரி, அது கொஞ்சம் சரி இல்லாது தான் இருந்தாலும் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? கையைத்தான் அந்த ஒட்டகம் மாதிரி வைக்கக்கூடாதுன்னு வருதில்ல, இதுலேயும் அந்த கருத்து வந்துடுது. ஒட்டகம் மாதிரி செய்யாதுன்னு சொன்னால் முதல்ல கையை வைக்காதுன்னு அர்த்தம். முட்டுக்காலை முதல்ல காலை வை, அப்புறமேல் கையை வையின்னு அர்த்தம். அப்போ இந்த ஹதீஸில் பாதியை நம்ம செயல்படுத்திடுவோம், அந்த ஹதீஸு சப்போர்ட்டாக போயிடும். அதனால இது ஏதோ குழப்பம் இருக்கிறதுனால இப்படி செய்யணும்னு ஒரு முடிவுக்கு அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒட்டகமாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், அதனுடைய கை எது கால் எது என்பதில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆடு மாடுகள் இருக்க ஒரு மாட்டை எடுத்துக்கிடுவோம், ஒட்டகத்துக்கு பிறகு ஒரு மாட்டை வச்சுக்கிடுவோம். மாட்டுக்கு கைன்னு எதை சொல்வது, காலுன்னு எதை சொல்வது? முந்தி உள்ளதை கைன்னு நம்ம சொன்னோம்ல, பிந்தி உள்ளதை கால்னு சொன்னோம்ல, அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் 2 விதம். கை கால் முடிவு செய்வதற்கு அதன் பயன்பாடுகளை வச்சு பாருங்கள். அந்த காலை தான் கை மாதிரி யூஸ் பண்ணும்,
பின்கால் இருக்குத ஒரு ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்க, முன்காலை தூக்கிட்டு போய் அடிக்காது, முன்காலை தூக்கினா விழுந்துருக்கீங்கள. அப்போ அந்த காலை தூக்கிட்டு அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் இது பின்காலை கொண்டு தான் உதைக்கும். நம்மளும் கையை கொண்டு தான் என்ன செய்வோம். அப்போ இந்த கை எப்படி செயல்படுகிறதோ அந்த மாதிரியான செயல்பாடு வந்து பின்காலில் தான் இருக்குது. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா, ஒட்டகத்தின் கை வந்து பின்காலு, அப்படி பழமொழியே சொல்ல. அரபில் ஒரு பழமொழியே இருக்குது. ஒட்டகத்து கைன்னு சொன்னால் பின்னாடி உள்ள கால் தான், காலுன்னு சொன்னால் முன்னாடி உள்ளது. அப்போ முன்னாடி இருக்கிற அந்த 2 காலும் அது வந்து கையுடைய இடத்தில் இல்லை, அதுதான் கால். பின்னாடி இருக்கிற 2 காலும் அது பின்னாடி இருக்கிற நம்மளோட இந்த உருவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கால்னு சொல்கிறீங்க. அதனுடைய பயன்பாடை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கையை எப்படியெல்லாம் பயன்படுத்துவோமோ அதுக்கு ஏன்ற அளவுக்கு அந்த காலத்தானே செய்யும் அதை பயன்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கு. அது கால் வந்து ஸ்டடியாக நிற்கும், முன்கால் வந்து அப்படி ஸ்டடியாக நிற்கும். அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அதனுடைய கைன்னு சொன்னால் எதுன்னா பின்னாடி உள்ளதான் கை, அதனுடைய காலுன்னா முன்னாடி. இது ஒரு வகை. 2வது அந்த உறுப்புகள் வந்து மடக்கிறது இருக்குல்ல, மடக்கிறது. நீங்கள் வந்து இப்படி கையை எப்படி மடக்குறீங்க, இப்படி மடக்குறீங்க, இப்படி மடக்குறீங்களா, இப்படி மடக்குவீங்களா, இப்படி மடக்க மாட்டீங்க. எப்படி மடக்குவோம்? கை மடங்குதலாக இருந்தால் கை மடங்குதல் வந்து இப்படி மடங்கும். கால் மடக்கிறதா இருந்தால் எப்படி மடங்கு? இந்த காலை மடக்குனீங்கன்னா பின்னாடி போயிடும், இப்படி மடங்கும். இது ஆப்போசிட்டாக மடக்கும். அந்த கை கால் மடக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கை மடங்கிறது அது எப்படி மடக்கும்? இப்படி மடங்குது. கால் மடங்குறது இப்படி மடங்குது. நீங்கள் முழங்காலுக்கு பின்னாடி அந்த கால் போயிடுதுல, அப்போ கால் மடங்குறது வந்து பின்னாடி போயிடுது. அப்போ கால் மடங்குற மாதிரி கை மடங்குற அந்த மடங்குற அமைப்பு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முன்கால் இருக்கு பாருங்க, அந்த முன்கால் எப்படி மடக்கும்? முன்கால் நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆப்போசிட்டாக மடக்கும். பின்காலை என்ன செய்யணும்னு கேட்டால் கை மாதிரி மடக்கும். இந்த இப்படி மடங்கியிருக்கும். பின்கால் வந்து இப்படி மடங்கியிருக்கும், முன்கால் வந்து அப்படி மடங்கியிருக்கும். அப்போ இந்த மடங்குற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை மடங்குற மாதிரி பின்கால் மடங்கும், நம்ம கால் மடங்குற மாதிரி முன்கால் மடங்கும். இது ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்துக்குமே உட்காருமோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதையும் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அரபுல இது ஒரு வழக்கமே இருக்குது. அரபு மொழியில் இப்படி ஒரு வழக்கம் இருக்கும்போது அந்த வழக்கத்தை விட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது வழங்கணும். இந்த வழக்கம் இது பழமொழியாகவே இருக்குது. அதாவது ஒட்டகத்தின் பின்கால் தான் கை என்று ஒரு பழமொழியை சொல்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, மக்கள்கிட்ட பரிச்சயமாக இருக்கிறது. அதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஹதீஸில் இதுலேயே முரண்பாடு கற்பிக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லை? முதல்ல கையத்தானே வைக்கணும், முதல் கை வைக்கணும், அப்புறமேல காலை வைக்க நமக்கு சட்டம். ஒட்டகம் எதை வைக்குது? முதல்ல காலை வைக்குது. முதல்ல காலை வைக்குதுன்னா நீங்கள் எதை கையின்னு நினைக்கிறீங்களோ அதான் கால். முதல்ல என்ன செய்யுது? முதல்ல எதை நீங்கள் கையின்னு நினைக்கிறீங்களோ முன்கால, அது கால் கிடையாது, அதான் கை. அது முதல்ல கையை வச்சுட்டு அப்புறமேல காலை மடக்குது. நீங்கள் அது மாற்றி செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஹதீஸில் குழப்பம் இல்லாமல் போயிடுது. முரண்பாடானது இல்லை, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லை. அந்த பிற்பகுதி சொல்லக்கூடியதும் முற்பகுதி எதை தடுக்கிறதோ அதை செய்யாதுன்னு பிற்பகுதி சொல்லுது. கரெக்டாக ரெண்டையும் செஞ்சிடலாம். அப்போ இந்த மாதிரி முதல்ல கையை வச்சு அப்புறம் முட்டுக்காலை வச்சோம்னு சொன்னால் ஒட்டகத்துக்கு மாற்றமாகவும் போயிடுது, ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை செஞ்ச மாதிரி ஆகிடுது. இதில் குழப்பமில்லை என்று மிகச்சில இந்த அல்பானி மாதிரி ஒரு சில அறிஞர்கள் இதுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அதிகமான பேர் அதை எப்படி இன்று மழுப்புறாங்க. இருந்தாலும் இதுதான் கரெக்டாக இருக்குது இந்த ஹதீஸ். ஏன்னா அது பலவீனமாக வர இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்றால் இஸ்லாமிய ரூலில் ஒரு ரூல் என்னன்னு கேட்டால் ஃபிக்குகளை உசூலுல் ஃபிக்குகளை எந்த ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு செயல் 2 வருதுன்னு வைங்க. 2 வரும் பொழுது சொல் ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி என்று உங்களுக்கு செய்தி கிடைத்தால் நீங்கள் எதை வந்து இப்போ கடைப்பிடிக்கணும்? செயலைத்தான் கடைப்பிடிக்கணும், சொல்லத்தான் கடைப்பிடிக்கணும். சொல்லு வந்து கட்டளை, இப்படி செய். அவங்க ரசூலுல்லாஹ் மாற்றமாக செஞ்சாங்கன்னா எதோ முடியாமல் செஞ்சுருப்பாங்க. அவங்களே ஒரு கட்டளை இட்டு மீறி செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை மடக்க முடியாமல் ஏதோ பிரச்சனை, காலில் பிரச்சனை இருந்திருக்கும், ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அவன் நமக்குள்ள கட்டளை என்ன? ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டால் அது வந்து அது சட்டம்னு ஆகிடுது. ரசூலுல்லாஹ் அதுக்கு விரோதமாக செஞ்சார்கள்னு வந்தால் அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு பிரத்யேகத்தன்மைன்னு எடுத்துக்கலாம். அல்ல அந்த நேரத்தில் அவர்களுக்கு முடியாமல் போயிருக்கு, ஏதோ ஒன்று காரணமாக இருக்கு, சொன்னதை செஞ்சுட்டு போயிடுவோம். இது வந்து பொதுவாக இதுக்குன்னு மட்டுமல்ல, எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாள் கிடையாது போல பண்ணக்கூடாதுட்டாங்க, அவங்க பண்ணாங்க நீங்கள் பண்ண முடியுமா? உங்களுக்கு உள்ள சட்டம் என்ன? உங்களுக்கு சொன்ன நீங்கள் செய்யுங்க, அவங்களுக்கு சொன்ன அவங்க செய்வாங்க. அப்படி தான் இந்த பொதுவான எல்லா சட்டங்களுமே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விஷால் நோன்பு இருக்குது. விஷால் நோம்புன்னா நோன்பு திறக்காமல் 24 ஹவர்ஸ் நோன்பு. அதாவது நம்ம மகரிபான நோன்பு திறப்போம், அப்புறமேல சஹர்லேருந்து வரைக்கும் சாப்பிடுவோம், சஹர் வரைக்கும், அப்புறம் நோன்பு வைப்போம். அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் 24 மணி நோன்பு வச்சுட்டு அடுத்த நாள் 24 மணி நேரம், அடுத்த நாள் 72 மணி நேரம் கண்டினியூவான நோன்பு வைப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க செஞ்சாங்க. செய்யக்கூடாது, நம்ம என்ன கடமை? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு ஆற்றலை கொடுத்துருப்பான், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அல்லாஹ் வந்து உணவளிக்கிறான், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான்னு சொல்லிட்டு அதை செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு போடப்பட்ட கடலை என்ன? வைக்கக்கூடாது, விஷால் நோன்பு வைக்கக்கூடாது, மகரிபுக்கு மேலே நிறுத்தக்கூடாது. நோன்பு வச்சுட்டிங்கன்னா சூரியன் மறைஞ்சவுடனே முடிச்சு ஆகணும், சாப்பிட்டு ஆகணும். ரசூலுல்லாஹ் வந்து சூரியன் மறைஞ்சாலும் நோன்பு, ரமலான் நோன்பு அப்படி செய்ய மாட்டாங்க. நபிலான் நோன்புகளை சுன்னத்தான் நோன்போடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படி இரவு பகலாக அப்படி 24 மணி நேரம் நோன்பாக வைப்பார்கள். அப்போ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ரசூலுல்லாஹ் வைத்தார்கள் என்பது உண்மைதான். உங்களுக்கு சொன்னது என்ன? வைக்கக்கூடாது, பேச வைக்காத. ரசூலுல்லாஹ் செஞ்சு அவங்களுக்கு பிரத்யேகமாக உள்ள சட்டம், அல்ல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? கட்டளையை கட்டுப்படணும். இப்போ இந்த 2 ஹதீஸில் ஒன்றும் பலவீனமாக இருக்குது, ஒன்று பலவீனமாக இருக்கிறது என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள்னு செயலாக வருது, பலவீனமாகவும் இருக்குது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா செய்யும் பொழுது முதல்ல என்ன செய்வாங்க? முட்டுக்காலை வைப்பாங்க, அப்புறமேல் கை வைப்பாங்கன்னு அவங்களுடைய செயலை பற்றி சொல்லுகிறது. இந்த 2வது ஹதீஸ் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிற ஹதீஸில் என்ன சொல்லுதுன்னா, உத்தரவு, நீ முட்டகமோட செய்யாத, நீ கையை முதல்ல வை, அப்புறமேல என்ன செய்ய, முட்டுக்காலை வை அப்படின்னு ஆர்டர். நம்ம ஆர்டர் எடுத்துக்கணுமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய செயலை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆர்டரோடு முரண்பட்டால், ஆர்டருக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் செஞ்சார்களே ஆனால் அது அவர் அன்றைக்கி ஒரு நாளைக்கு முடியாமல் இருந்திருக்கும், கால் மாட்டக்கு ஏதோ ஒரு இருந்திருக்கும், அல்லது அவங்களுக்கு காசு சிறப்பு தன்மையாக இருக்கும். நமக்கு என்ன கேள்வி வரும்? ரசூலுல்லாஹ் ஒன்று ஆர்டர் போட்டாங்க, செஞ்சியா? அதனால ஆர்டரும் அவங்களுடைய செயலும் எங்கெல்லாம் முரண்பட்டு வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம எதை எடுத்துக்கிறேன்னு? ஆர்டர் தான் எடுத்துக்கணும். ஆர்டருங்கிறது தெளிவானது, செயல்ங்கிறது அந்த ஆர்டர் போட்டவரை நேரத்தில் செய்யாமல் இருப்பார், மறுதி நாள் செய்யாமல் இருப்பார். நம்மளே ஒரு ஆர்டர் போடுறோம், நம்மளே மறந்துடுவோம், மாற்றமாக செய்வோம். நமக்கு எதை எடுத்துக்கொள்ளணும்? ஆர்டரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து இந்த ஹதீஸ் முரணும் கிடையாது. முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால், கையை வச்சுட்டு அப்புறம் முட்டுக்கால் வைக்கணும். அப்படி